ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்மை குறைவு தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள், இந்த பீட்ரூட்னால் ஆண்குறி எழுச்சி அடையுமா இல்லையா என்பதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கருத்துக்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வைரலாக எல்லா இடத்துலையும் பரவிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மித்து உண்மையா அல்லது ஃபேக்கா? நம்ம இன்ஃப்ளூயன்ஸர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இது எடுத்துட்டாங்கன்னா அதை ஒரு உருட்டி இது பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இது ஒர்த்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மைக்கு சாதாரணமான விலையில் இருந்தும் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள விற்பனையாகக்கூடிய மருந்துகள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். சரிங்களா? அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் பயன் அளிக்கக்கூடியது. சிலவைகள் சாஸ்திரிக்கலாக இது பண்ணக்கூடியது, சிலவைகள் பேட்டன் ட்ராக்ஸ் பயன் செயல்படுத்தக்கூடியது. சரிங்களா? அதை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி இந்த பார்க்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு தாவரவியல் பொருள். இது பிளான்ட் பேஸ்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உணவாக பயன்படுத்தக்கூடியது. பொதுவாக மருந்தாக பயன்படுத்தக்கூடியதுக்கு அளவு, அது செயல்படக்கூடிய கால நேரங்கள், உடம்பிலிருந்து நம்ம வெளியேறக்கூடிய நேரங்கள், இது எல்லாமே ஒரு கணக்கீட்டின் பிரகாரம் நடக்கும். ஆனால் உணவுப் பொருள்களுக்கு அது விதிவிலக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பளமே நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு உருளைக்கிழங்கு பொரியலை பார்க்குறீங்க, நல்லா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சாப்பிடுவீங்க. மருந்து அப்படி செய்ய முடியாது. நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து அது செயல்படக்கூடிய விகிதங்களும் மாறுபடும், வேலை செய்யக்கூடிய நேர அளவுகளும் மாறுபடும், உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடிய நேரங்களும் மாற்றப்படும். சரிங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த பொருள் தான் பீட்ரூட். இது இன்றைக்கி சில இன்ஃப்ளூயன்சர்களும் சரி, ஒரு சில படித்த மருத்துவர்களும் சரி அதை பற்றி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, சில ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ப்ளட் ப்ரெஷர் லெவலை குறைக்கக்கூடிய சில பயன்களை பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் எப்படி இது செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இது நைட்ரிக் ஆக்சைடு லெவலை ப்ளட்டில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு வகையில் இது வருது. அப்போ அது லோயர் த ப்ளட் வெசல்ஸை ப்ளட் ப்ரெஷரை பண்ணுறதுனால நைட்ரிக் ஆக்சைடு லெவலை கொஞ்சம் அதிகரிக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி எழுச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம்தானே ஒழிய வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறத சொல்லலாம். இதை நம்பிக்கிட்டு நீங்கள் அதிகமாக அதை எடுத்துக்கொள்வது பாவித்து கொள்வது அந்த அளவுக்கு சால சிறந்தது கிடையாது. பொதுவாக ஃபுட்டில் கொஞ்சம் வீக்லி ஒன்ஸு டுவைஸு ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறையா பேர் அதை போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் கொஞ்சம் நம்ம அதில் ஒரு பார்ட்டாக சேர்றதுனால இது பண்ணிக்கலாம். பட் முழுக்க நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்குறி எழுச்சி அதிகரிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, கூடுதலாக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, இதனால் சில வேண்டாத விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி வேண்டாத விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நம்ம அதிகம் இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி அந்த பிளான்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமாகிறது. இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மற்ற ஃப்ரூட்ஸுகளை உள்ளது மாதிரியும் தாவரங்களில் காய்கறிகளில் உள்ளது மாதிரி நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் மாற்று கருத்து கிடையாது. மெயினாக விட்டமின் பி9 எனப்படும் சொல்லக்கூடிய ஃபோலேட் அதிகமாக இருக்குது. இது
இது ஆண்களுக்கும் பொதுவானது, பெண்களுக்கும் பொதுவானது இந்த ஃபோலேட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோலேட் வந்து இருக்கத்தான் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த முக்கியமான செல்கள், அண்ட செல்கள், விந்தக செல்களை தூண்டி அந்த உங்களுக்கு புரிகிற தமிழில் சொல்கிறேன், அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸோ ஊஜெனிசிஸோ தோன்றி முட்டையையும் ஓவத்தையும் ஸ்பெர்ம் செல்லையும் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடியது. அதனால அதில் வந்து தவறு கிடையாது. அதே நேரத்தில் அதில் வந்து விட்டமின் சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நிறைய கார்போஹைட்ரேட் வந்து ஒரு 100 கிராமில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 13 கிராம் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 100 எம்எல் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை நம்ம எடுக்கிறோம்னா அதில் வந்து 16 கிராமில் இருந்து, நல்லா கேட்டுக்கிறேங்க, 16 கிராமில் இருந்து ஏறத்தாழ 30 கிராம் வரைக்கும் சுகர் வந்து இருக்குது. அதாவது சுக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய நேரடி சர்க்கரை வந்து இருக்குது. ஆனால் இதில் வந்து 100 கிராம்களை வந்து பார்க்கும் பொழுது 13 கிராம் அளவுக்கு வந்து இதில் கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. அதாவது நேரடி சர்க்கரை கிடையாது, ஒரு கூட்டு சர்க்கரை வந்து இருக்குது. அப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சர்க்கரை வியாதியஸ்தர்கள் வந்து இதை வந்து தவிர்க்க வேண்டும். நம்ம வாட்டில் இது கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் மல்லு கட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னா என்னான்னு கேட்டால், நம்ம ஆள் நாள் வந்து ஒரு 100 கிராம் சாப்பிடுவான்னு வைங்களேன், கூட்டு பொரியலில் சாப்பிடும்போது அடுத்த நாள் வரும்பொழுது இந்த 13 கிராமில் உள்ளது மறுபடியும் ஃப்ராக்ஷன் இதாகி செரிக்கப்பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நேரடி சர்க்கரையாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உடம்புல டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டுமா, தனியாக சாப்பிட்ற சாப்பாடு வேறு. சரிங்களா? அதனால வந்து இந்த இது வந்து ரொம்ப வந்து கவனிக்கப்பட வேணும். சுகர் லெவல் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ சராசரியாக 9.2 அளவுக்கு 100 கிராமில் வந்து பீட்ரூட்டில் வந்து 9.2 கிராம் அளவு போல் சுகர் நேரடி சர்க்கரையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேட் வந்து 0.02% இருக்குது, புரோட்டீன் வந்து 2.2 கிராம் வந்து இருக்குது, அதே நேரத்தில் ஃபைபர் வந்து 3.8 கிராம் இருக்குது. சரிங்களா? நம்மளால் சப்பை கட்டிட்டு வருவான், ஃபைபர் இருக்குல்லங்க சுகரை குறைக்கும்ல அப்படின்னா. நம்ம சொல்கிறது அது வந்து ஒரு காரணம் இருந்தால் குறைக்கும். அதோடு மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம், சாப்பாடே சாப்பிடுவோம், சாம்பார் சாப்பிடுவோம், ரசம் சாப்பிடுவோம், மோருக்கு சாப்பிடுவோம், ஊறுகாய் சேர்த்து வச்சுக்கிடுவோம். இது எல்லாம் சேர்த்துக்கிட்டு நண்பர்களே சர்க்கரை வியாதியோட லெவலை வந்து அதிகரிக்கும். சரிங்களா? இது நம்ம நினைக்கிறது என்ன, ஆண்மை குறைவை வந்து ஆண்குறி எழுச்சிக்காக நம்ம இது பண்ணுவோம் ஒழிய, ஆனால் அதில் வந்து இவ்வளவு நெகட்டிவான ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஃபோலேட்டு, விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் கே இது எல்லாம் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து பார்க்கும்போது ஃபோலேட் வந்து 33%க்கும் பாயிண்டில் வந்து அதில் வந்து இருக்குது. அதே நேரத்தில் விட்டமின் சி வந்து கம்பேர் பண்ணும்போது 7% இருக்குது. அதே மாதிரி விட்டமின் கே வந்து 0.27 மைக்ரோகிராம் வந்து அளவு போல் இருக்குது. அதே நேரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஆஃப் பொட்டாசியம் வந்து அதில் இது இருக்குது. பொட்டாசியம் வந்து சோடியம் பொட்டாசியம் அதிகமாக இருந்தாலே நேரடியாக இரத்த குழாய்கள் மேலே அவைகள் வந்து நேரடியாக தனது பணிகளை துவங்குகின்றன. மெக்னீசியம், மேங்கனீஸ் அதுகெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஆனாலும் இது வந்து சில செய்கையாக நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து கொஞ்சம் வந்து வெளியேற்றுவதனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வரும்பொழுது ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிக்க வைக்கும், பிளட்டு ப்ரெஷரை வந்து கொஞ்சம் குறைக்க வைக்கும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து எழுச்சி கொடுக்க வைக்கும். சர்க்கரை வியாதியஸ்தர்கள் வந்து சரியான முறையில் அது வந்து பாவிக்கிறது வந்து கொஞ்சம் குறைத்து கொள்வது வந்து நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது இதனால் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக சர்க்கரை வியாதியஸ்தர்கள், சர்க்கரை முற்றிய நிலையில் உள்ளவர்கள், சிறுநீரக செயல் இழப்பு உள்ளவர்கள் வந்து இதை வந்து பாவிக்கக்கூடாது, அதிக அளவு பாவிக்கக்கூடாது. அதே நேரம் வந்து இந்த ப்ளட் ப்ரெஷர் மாத்திரை, நைட்ரோகாண்டின் அந்த மாதிரியான மாத்திரைகள் எடுக்கிறது, இருதய துடிப்பை ஒழுங்குபடுத்தக்கூடிய சில இதுகள்லாம் வந்து இருக்கிறனால வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா எதையும் ஆராய்ச்சியில் நம்ம சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக நம்ம வந்து அதிகமாக பாவிச்சுக்கிற கூடாது. அது வந்து ஒரு கிழங்கு வகையான பொருள். அதனால தான் நம்ம வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, மண்ணுளி கிழங்குதனில் கருணை அன்றி புசியோம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நம்ம சித்தர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க, மண்ணொளி கிழங்கு தண்ணில் கருணையன்றி புசியும். மண்ணில் அடியில் விளையிறதுல கருணை மட்டும்தான் சாலை சிறந்த, கருணக்கிழங்கு அது மட்டும்தான் சாலை சிறந்ததுன்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்களா?
அதனால் இதில் வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அதில் இருக்குது. அதில் நம்ம தீங்கியமானதை நம்ம தவிர்த்திட முடியாது. எசென்சியலானது சில இதில் இருக்குது, நம்மளை அறியாமலே உள்ளது இருக்கு இல்லையா? அப்போ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? ஆமாம், அதுதான ஒழிய முத்திய சர்க்கரையில் இருக்கிறவங்க இதெல்லாம் தயவுசெய்து இதை தவிர்த்து விடுவது நல்லது. நம்ம ஒன்று ஆண்மை குறைவு உடல் உறவுக்கு ஆசைப்பட்டு உங்கள் சிறுநீரகத்தை நீங்கள் செயலிழக்க வந்து வந்து கிடையாது. அதே நேரம் இந்த மைல்டாக உள்ள ஏபிசி ஜூஸஸ், மைல்டாக உள்ள பீட்ரூட் ஜூஸஸ், அதெல்லாம் நீங்கள் மைல்டாக உள்ளதை எடுத்துக்கலாம். ஒரு சில பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரியான இது வந்து நீங்கள் வந்து பாவிச்சு கொள்ளலாம் ஒழிய டேரெக்டாக வந்து நம்ம வந்து இதை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இந்த நைட்ரேட் லெவலில் வந்து அதிகரிக்கப்படும் பொழுது ஏறத்தாழ வந்து 2021 நடத்த ஒரு ஆராய்ச்சி வந்து சொல்லுது, நோ இன்ஃப்ளூயன்சஸ் தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு இதில் வந்து ஒரு மாற்று கருத்து வந்து, அதாவது செயல்படும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஸ்வகந்தாவை சொன்ன அளவுக்கோ, ஒரு சதாவரியை சொன்ன அளவுக்கோ, ஒரு கோக்சுராவை சொன்ன அளவுக்கோ இதில் வந்து ஒரு இது வந்து கிடையாது. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்வது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லணும். எல்லாம் ஒரே வாரி தெளித்து விட்டு நம்ம போயிடக்கூடாது. ஏறத்தாழ 2021 நடக்கப்பட்ட ஒரு ரிவ்யூ பிரகாரம் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சால சிறந்தது இல்லை. பட் மக்கள் வந்து அதில் இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வர்றதுனால அது வந்து நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டியது. அதே நேரத்தில் வந்து 200 800 மில்லிகிராம் அளவு போல் இந்த மாதிரி நைட்ரேட்டு ரிச்சான பீட் சோர்ஸ் கொடுக்கும்போது பிளட் ப்ரெஷரை வந்து லோயர் பண்ணுது அப்படிங்கிறத 2024 நடக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்கிறாங்க. அதுவும் எந்த இது சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லோயர் த சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ வந்து பீப்புள் வித் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து சுகருடைய லெவலையும் மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இது வந்து 2024 நடக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் சொல்லக்கூடியது. சரிங்களா? இது எல்லாமே வந்து ஜெர்னல்ஸில் நம்ம இப்போ இது பண்ணிட்டு சொல்லக்கூடியது. ஆங்கில மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவ ஆராய்ச்சியாளர்களில் வந்து சொல்லக்கூடியது. சரிங்களா? நம்ம வார்டில் இருக்கிறத நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது, ஆதாரப்பூர்வமாக சொல்லணும். அதே நேரத்தில் வந்து சொல்கிறது வந்து அவங்க வந்து 200 800 மில்லிகிராம் நைட்ரேட்ஸு. அப்போ வந்து நம்ம வரும்பொழுது ஓரளவு 10 to 50 கிராம்ஸுக்கு உள்ளேக்கே வந்து நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆமாம், இன்றைக்கி வந்து நல்லா ஒரு நம்ம பீட்ரூட்டை வந்து என்ன பண்ணுவோன்னா பாட வளைச்சி அடித்து நம்ம சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அந்த அளவுக்குலாம் அதை பயன்படுத்தக்கூடாது. உணவாக சாப்பிட்டுக்கிறங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்ப்பு ஆண்குறி எழுச்சிக்காக அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடக்கூடாது. அதே நேரம் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதில் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து பீட் யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்டை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது. இந்த பீட் யூரியானால் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூரியாவில் இது பண்ணுற மாதிரியே பீட் யூரியா வரும்பொழுது சிறுநீரக கற்களும் சிறுநீரக செயல் இழப்பும் தோன்றும். அதனால் இது வந்து ஆராய்ச்சியின் மூலம் தெரிவிக்கப்பட்டது. சரிங்களா? அதனால் வந்து இந்த பீட் யூரியா இதெல்லாம் இருக்கிறனால வந்து ரீனல் இம்பேர்மெண்ட் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால தோஸ் ஹூ ஆர் அஃபெக்டட் பை த ரீனல் இம்பேர்மெண்ட் அண்ட் ரீனல் ஃபெயிலியர், அதே நேரத்தில் கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செய்து இதை வந்து தவிர்ப்பது வந்து ஒரு சால சிறந்தது. பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்தில் வந்து 2020 சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆர்டிக்கல், இது வந்து ரிசர்ச் பேப்பர் கிடையாது, ஒரு ஆர்டிக்கல் கட்டுரை. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டூ மச் ஆஃப் ட்ரிங்கிங் பீட்ரூட் ஜூஸ் மே இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் த கேன்சர். புற்றுநோயை வர வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப வேதனையாக சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நைட்ரேட் லெவல் அதிகரிக்கிறனால என்னான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையான தீங்கான ஒரு பொருள் தான். அது வந்து நைட்ராசமைன் அப்படிங்கிற பொருளை வந்து உருவாக்குது. நைட்ரேட் கன்வெர்ட்டட் இன்டு த நைட்ராசமைன். இந்த நைட்ராசமைன் வந்து ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய ஏஜெண்ட். நம்ம என்ன சொல்கிறோம், பூச்சிக்கொல்லினால் வரும், களைக்கொல்லினால் வருங்கிறது அது இல்லை. ஆனால் இதில் உள்ள இயற்கையான பொருளையே உங்களுக்கு வந்து புற்றுநோயை உருவாக்க வரதில் வாய்ப்புகள் வந்து அதிகம்.
இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில மருத்துவ வல்லுநர்களாக இருக்கட்டும், இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களாக இருக்கட்டும், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த நைட்ரோசமைன் எப்படி பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, பொட்டென்சியலி டேமேஜ் த டிஎன்ஏ செல்ஸ். டிஎன்ஏ வந்து இந்த நைட்ரோசமைன் டேமேஜை வந்து பண்ணுறதுனால வந்து செல்கள் பாதிக்கப்பட்டு லீடிங் டு கேன்சர் டெவலப்மெண்ட்டை வந்து உருவாக்கி கொடுக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து பாதிப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்குது. அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் த பிளட் சுகர் லெவல், அதே நேரத்தில் வந்து யூரினரி ஸ்டோன்ஸை வந்து இது பண்ணி இருக்கிறனால, அதுலேயும் பர்டிகுலராக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த யூரியாவை வந்து உருவாக்கி கொடுக்குறனால, அதாவது பீட் யூரியா அப்படிங்கிறனால வந்து நீங்கள் அதை வந்து கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. அதே நேரத்தில் வந்து இதில் வந்து சில நேரம் வந்து கால்சியம் ஆக்சிலேட்டா ஸ்டோனாக கூட ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறது மாதிரி கூட சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, இது வந்து ஒரு யங் பீப்புளோ, இது இந்த மாதிரியான ஒரு இளைஞர்களோ அதை வந்து சாப்பிடுவது வந்து நன்மை. ஒரு ஒரு மினிமம் அளவுக்கு நம்ம ஒரு சாப்பிட்டு கொள்ளலாமே ஒழிய, கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி லைட்டாக எடுத்துக்கலாமே ஒழிய, பிரதானமாக நீங்கள் இது பண்ணிக்கிறக்கூடாது. நம்ம சொல்லுவது எல்லாமே ஆராய்ச்சியில் செய்யப்பட்ட ஒரு இது. சரிங்களா? அதில் வந்து இந்த நைட்ரோசமைன் நைட்ரேட்டு வந்து கன்வெர்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் இங்கே யாரும் இந்திய மருத்துவர்களோ இதெல்லாம் யாரும் சொல்லலை. உங்களுடைய ஆங்கிலேய மருத்துவர்கள் தான் அதை சொன்னாங்களே ஒழிய, அதை வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணுவது, இந்த ஆண்குறி எழுச்சிக்கு வந்து இந்த நைட்ரேட்டு குடிக்கிறது, காலையில் எழுந்திரிச்சு இந்த பெண்கள்லாம் இதே மெயினாக குடிச்சிட்டு இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுவது என்னை பொறுத்தளவு சாலச் சிறந்தது. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, நைட்ரோசமைன் வந்து டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி இந்த மாதிரி வருதுங்கிறத அந்த 6 இதுலேயே வந்து ரிசர்ச் பேப்பர்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த நம்ம சாப்டருக்கு வருவோம். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இந்த ஆண்குறி எழுச்சியின்மைக்கு வந்து வரும்பொழுது வந்து நம்ம வந்து இந்த ஜூஸ் வந்து ஓரளவு கூட்டு பொரியலாக பயன்படுத்திக்கிறோங்க. அவ்வளோதான், லைட்டாக வந்து பயன்படுத்திக்கிறோங்க. இதே பிரதானமாக ரெகுலராக பயன்படுத்துகிறது வந்து தவிர்த்து விடுவது நல்லது. அதே நேரம் யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதிப்போ, சர்க்கரை வியாதிகளோ, இரத்த கொதிப்போ, தயவுசெய்து உங்கள் அருகிலுள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகி அவர்களிடம் வந்து ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒழிய, மற்றபடி இது வந்து நேரடியாக வந்து நீங்கள் உணவுப் பொருளாக லைட்டாக வந்து பயன்படுத்திக்கிறீங்களே ஒழிய, பிரதானமாக நீங்கள் சொல்கிறது மாதிரி இவங்கெல்லாம் சொல்கிறது மாதிரி வந்து ஆண்குறி எழுச்சி அதிகரிக்கும், நைட்ரேட் அதிகரிக்கும், அதனால் இதாகிறதெல்லாம் ஓரளவு உண்மையான செய்தியாக இருந்தாலும் பரிந்துரைக்கக்கூடியது அல்ல. சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.